Hi students, exercise 1.4 Cramer's rule. Okay, question number 1. Question is solve the following system of linear equations by Cramer's rule. Okay, first question என்ன கொடுத்திருக்காங்க 5x minus 2y plus 16 is equal to 0. Second equation கொடுத்திருக்காங்க x plus 3y minus 7 is equal to 0. ஓகேங்களா, Cramer's rule நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே நம்ம ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து மாற்றி எழுத போகிறோம். நம்ம எப்படி 5x minus 2y is equal to இந்த 16 இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் -16. செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி எழுதும்போது x plus 3y இந்த -7 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகிடும் +7 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கிராமர்ஸ் ரூலில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. கிராமர்ஸ் ரூல் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கோஃபிஷியன்ஸ் எக்ஸோட கோஃபிஷியண்ட்டை ஒரு காலமாகவும் ஒய்யோட கோஃபிஷியன்ஸை இன்னொரு காலமாகவும் கான்ஸ்டன்ட்டை வந்து இன்னொரு காலமாகவும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஒய் கோஃபிஷியன்ட் என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம டெல்டான்னு எடுத்துக்க போகிறோம். தட்ஃபோர் டெல்டான்னு எழுத போகிறோம். நம்ம டெல்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் இங்கே இருக்குது 5, இங்கே 1. ஸோ 5, 1. ஸோ ஒய்யோட கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது -2, 3. ஓகேங்களா, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட காலம்ஸை வந்து ரிப்ளேசிங் பை கான்ஸ்டன்ட் அதை வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம டெல்டா x1 எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஸோ டெல்டா எக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த எக்ஸோட கோஃபிஷியண்ட்டை வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 16, 7 கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்து இங்கே போட போகிறேன். இப்போ -16 and 7. ஸோ இது காலம் அப்படியே தான் இருக்கும் -2, 3. அடுத்து டெல்டா ஒய்ங்கிறது ஒய்யோட காலம் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட காலம் அப்படி எழுதிட்டேன் 5, 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒய்யோட காலம் ரிப்ளேசிங் பை கான்ஸ்டன்ட் -16, 7. இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு தனி டிட்டர்மினன்ட், இதுக்கு தனி டிட்டர்மினன்ட், இது ஒன்று டெல்டாவோட வேல்யூ, டெல்டா எக்ஸோட வேல்யூ அண்ட் டெல்டா ஒயோட வேல்யூ. ஸோ டெல்டா ஒயோட வேல்யூ என்ன கிடைக்கிது நமக்கு, ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது 5, 3 சார் 15 minus of -2. ஸோ minus of -2 become 15 minus into minus +2 நமக்கு என்ன கிடைக்குது 17. இப்போ டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 17. இப்போ அதே மாதிரி நம்ம டெல்டாவோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 16, 3 சார் 48. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ஸோ -48 minus of 7 2 சார் 14. ஸோ -14 என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ -48 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +14. இப்போ கிரேட்டர் நம்பர் வந்து -48, ஸ்மாலர் நம்பர் வந்து 14. இப்போ செப்பரேட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 8 - 4 4, 4 - 1 3. ஸோ பெரிய நம்பரோட சைன் என்னது மைனஸ், ஸோ அப்போ மைனஸ் போட்டுக்கும். ஸோ -34. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டெல்டா ஒய்யோட டிட்டர்மினன்ட். ஸோ டெல்டா ஒய்க்கு என்ன கிடைக்குது 5 7 சார் 35 minus into minus 1 into 16 -16. So 35 minus into minus plus 16 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 35 plus 16 51. ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ என்னது, x is equal to delta x by delta y is equal to delta y by delta. டெல்டா எக்ஸோட வேல்யூவை நம்ம டெல்டாவால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறதா எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஒய். கூட நம்ம சூப்பராக டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், டெல்டா எக்ஸ் வந்து -34 டிவைட் பை 17. இப்போ கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போது -2. இங்கே வந்து 51, டெல்டா ஒயோட வேல்யூ 51, டெல்டாவோட வேல்யூ 17. இப்போ டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ். ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ -2, ஒயோட வேல்யூ 3. therefore x is equal to -2, y is equal to 3. ஓகே, ஸோ சிமிலர் வே நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, 3/x + 2y is equal to 12. இங்கே 2/x + 3y is equal to 13.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 1/x கொடுத்துருக்காங்க, அதாவது 3x கொடுக்காம 3/x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து 1/x வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன பண்ணலாம், நம்ம டெல்டாவை கொஸ்டின் நம்பர் 2. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கோஃபிஷியன்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/x எடுத்து போகிறேன். 1/xோட கோஃபிஷியன்ட் எவ்வளோ 3, இங்கே 1/xோட கோஃபிஷியன்ட் 2, இப்போ 3 2. ஸோ 3 2. அடுத்து ஒய்யோட கோஃபிஷியன்ட்ஸ் இங்கே இருக்கு 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2 3. இப்போது டெல்டா எக்ஸ், இப்போ டெல்டா எக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம், எக்ஸோட காலமை வந்து நம்ம ரிப்ளேஸ் பை கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் என்னது 12 13. ஸோ 12 13. ஒய்யோட காலம் அப்படியே இருக்கும். ஸோ 2 3. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய். ஸோ எக்ஸோட காலம் அப்படியே இருக்கும். ஸோ எக்ஸோட காலம் 3 2. ஒய்யோட காலம் வந்து ரிப்ளேசிங் பை கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ 12 13. ஸோ 12 13. இப்போ இதோட நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ 3 3s are 9 minus 2 2s are 4. ஸோ 9 minus 4 5. இப்போ டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்கு 5. இப்போ நெக்ஸ்ட்டு டெல்டா எக்ஸ் 12 3s are 36 minus 2 into 30 26. இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 10. அதே மாதிரி டெல்டா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ 3 into 13 39 minus 2 into 12. 2 12s are 24. இப்போ 39 minus 24 எவ்வளோ 15. ஸோ இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் 1/x எடுத்துருக்கோம். 1/x இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 10. 10 பை டெல்டாவோட வேல்யூ 5. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ கிடைக்கும் 2. அதாவது 1/x இஸ் ஈக்குவல் டு 2. therefore x is equal to 1/2. ஸோ 2 இங்கே வந்துடும், எக்ஸ் அங்கே போயிடும். ஓகே, இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 15. ஸோ 15/5 become 3. இப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் 2 வேரியபிள்ஸாக இருந்துச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 3ல வந்து 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு காலமும், ஒய் வேரியபிளில் செகண்ட் காலமும், இசட் வேரியபிளில் தேர்ட் காலமும் எழுதுவோம். therefore சொல்யூஷன் தேர்ட் ரோமனுக்கு. ஓகேவா, therefore டெல்டா என்ன ஆகும் இந்த இடத்துல 3 3 minus 1. இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது -1. 2 -1 2. ஸோ 2 -1 2 4 3 2. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும். த்ரீ இன்ட்டு இப்போ இந்த காலமும் இந்த ரோவும் போய்டும் கரெக்டாக. இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா -2 -3 2s are 6 -3. ஸோ இந்த காலமும் இந்த ரோவும் போயிடுச்சு. அப்போ 2 2s are 4 -4 into -1 -4. இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, மைனஸ் இருக்குங்காட்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது -1. ஸோ இந்த காலமும் இந்த ரோ போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், ஸோ இந்த இருக்கும். ஸோ 2 3s are 6 4 into -1 -4.
6 plus, ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். -2 - 6 become -8 -3, 4ல் 8 போச்சுன்னா -4, 4 - 8 become -4 -1, 6 + 4 10, 3 8s are 24, so -24, minus into minus plus, 3 4s are 12, 3 4s are 12, so -1 into 10, so -10. நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ மைனஸாக இருக்கிறதுலாம் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடுவோம். -24 - 10 become -34 + 12. இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 4 - 2 2, 3 - 1 2, கிரேட்டர் நம்பர் மைனஸ். ஸோ என்ன கிடச்சிருக்கு? டெல்டாவோட வேல்யூ -22. இப்போ அதே மாதிரி நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? எக்ஸ் காலமை ரிமூவ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல நம்ம கொண்டு வரப்போம். ஸோ 11 9 25. ஸோ 3 -1 3 -1 2 2. ஸோ இப்போ 11 into -1 into 2 -2 -3 2s are -6, இங்கே என்ன இருக்குது 3, ஸோ -3. ஸோ இது வந்து ஃபார்முலாவில் வருது. ஸோ இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 9 2s are 18, 9 2s are 18, 25 into 2 50, -1 -1 into, ஸோ இந்த காலமும் இந்த ரோ போயிடுச்சு. அப்போ 9 3s are 27. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 25 1s are 25, ஸோ ப்ளஸ் 25. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? ஸோ 11 into -8, ஸோ -3 into 18 - 50 -32, -1 into 27 + 25 50, இப்போ -88. So minus into minus plus, 3 2s are 6, 3 3s are 9, minus 1 into 52 minus 50. ஃபஸ்ட்டு மைனஸாக இருக்கிற நம்பர்ஸில் ஆட் பண்ணிக்குவோம், ப்ளஸ் தனியாக ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 96, 8 + 2 10, கேரி ஃபார்வர்ட் 1, 1 + 5 6, 6 + 8 1 14, 6 + 8 14. ஸோ அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 140. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ 140ல் 0ல் 6 போகாது, அதனால் வில் borrow 1. ஸோ 10 - 6 4. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 13. 13 - 6 13 - 9 become 4. ஸோ கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ அப்போ -44. சிமிலர் வே இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட். இப்போ டெல்டா ஒய், இப்போ டெல்டா ஒய்க்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஒய்ங்கிற காலமை ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஒய்ங்கிற காலமை நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 3 2 4 11 9 25 -1 2 2. இதோட டிட்டர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 3 9 2s are 18 minus 25 into 2 50, so -11. அப்போ இந்த காலமும் இந்த ரோ போயிடுச்சு. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, so -8 minus 1 into 2 into 25 50, minus 4 9s are 36. Okay, so 3 into 18 minus 50 minus 32, minus 11 into 4 minus 8 minus 4 minus 1, 15 minus 36 14. 3 2s are 6, 3 3s are 9, so minus 96, minus into minus plus 11 into 4 44, minus 1 into 14
14. So minus circle add பண்ணிடலாமா? So 4 plus 6 10, balance 1, 1 plus 1 2, 2 plus 9 11. So minus 110 plus 44. இதை சப்ராக்ட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 110ல 44 போச்சுன்னா 6. So 10ல 4 போச்சுன்னா 6 minus 66. நமக்கு என்ன கிடைக்குது? minus 66. இப்போ அதே மாதிரி நம்ம டெல்டா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும். டெல்டா இசட் அப்போ என்ன பண்ணணும்? இசட்டோட காலமை நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஜெட்டோட காலம் ரிப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 3 2 4 3 minus 1 3 minus 1 3 11 9 20 இப்போ நம்ம இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ 3 into minus 25 3 9s are minus 27 minus 3 into so 2 into 25 50 4 9s are 36 so minus 36 plus 11 into so in the column இந்த row போயிடுச்சுன்னா 2 3s are 6 1 into 4 4 and 4 negative minus 2 minus plus so plus 4 okay so 3 into so minus 52 minus 3 50 minus 36 14 plus 11 6 plus 4 10 இது மல்டிப்ளை பண்ணலாமா so 3 2s are 6 3 5s are 15 so minus 156 minus 3 4s are 12 3 1s are 3 plus 1 4 plus 11 into 10 110 so minus 6 plus 2 8 5 plus 4 9 198 plus 110 become minus 88 so delta z value எவ்வளவு கிடைச்சிருக்கு minus 88 ஓகேவா ஓகே இப்போ நம்ம delta x delta y delta z எல்லாம் தனித்தனியாக எழுதிடுவோம் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு so delta equal to minus 22 delta x is equal to minus 44 delta y is equal to minus 66 and delta z is equal to minus 88 so இதிலிருந்து நம்ம x y z ஓட வேல்யூ நம்ம டெரைவ் பண்ணோம் so x is equal to delta x by delta so minus 44 by minus 22 minus minus cancel ஆகிடும் so 2 times so நமக்கு x எவ்வளோ கிடைச்சிருக்கு 2 times ஓகேவா so similarly y so y is equal to delta y by delta delta y ஓட வேல்யூ minus 66 minus 22 so இப்போ 22 வந்து 66 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது 3 times so அப்போ y வந்து நமக்கு 3 so z equal to என்னது minus sorry delta z by delta so minus 88 by minus 20 cancel ஆச்சுன்னா நமக்கு 4 அப்போ x எவ்வளோ கிடைக்குது x is equal to 2 y is equal to 3 and z equal to 4 okay now roman letter 4 okay roman letter 4 ல என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல ஸோ 3/x கொடுத்துருக்காங்க அதாவது x y z எல்லாம் வேரியபிள் எல்லாமே என்ன இருக்குது ஈக்குவேஷன் கீழே கொடுத்துருக்காங்க அதாவது 3/x 4/y 2/z கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம 1/xன்னு எடுத்துக்க போகிறோம் ஏன்னு எடுத்துக்க போகிறோம் let a is equal to 1/x b is equal to 1/y and c is equal to 1/z ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ 3 என்ன ஆகிடும் 1/x become 3a minus 4b minus 2c இந்த மைனஸ் 1 அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் 1 ஆகிடும் ஸோ ப்ளஸ் 1 ஈக்குவேஷன் 1 ஸோ செகண்ட் என்ன ஆகும் a
plus 2b plus c is equal to minus 2 அங்கே போனால் plus 2. அடுத்து third equation 2 by x என்ன 2a minus 5b minus 4c is equal to 1 அந்த சைடு போச்சுன்னா minus 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம டெல்டாவோட வேல்யூ டெல்டா ஏ டெல்டா பி டெல்டா சி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் டெல்டா. ஸோ 3 minus 4 minus 2 1 2 1. ஸோ 2 minus 5 minus 4. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம டெல்டாவோட வேல்யூ டெரைவ் பண்ணலாம். Therefore delta equal to 3 into 2 into minus 4 minus 8 minus 5 into 1 minus 5 minus into minus plus 5. So minus into minus plus இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்போ plus 4. இந்த காலம் போயிடுச்சுன்னா 1 into minus 4 minus 4 2 into 1 2. So minus 2. So இங்கே minus 2 இருக்குது. 1 into minus 5 minus 5 2 2s are 4. So minus, so 3 into minus 8 plus 5 become minus 3 plus 4 into minus 4 minus 2 add பண்ணும்போது நமக்கு minus 6 கிடைக்கும். So minus 2 minus 5 minus 4 minus 9. So 3 3s are 9. So minus 9 minus 4 6 are 24 minus into minus plus 2 9s are 18. எவ்வளோ கிடைக்குது 19 plus 24 become minus 33 plus 18. இப்போ நமக்கு கிடைக்கிறது டெல்டாவோட வேல்யூ minus 15. டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்கு minus 15. இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் கணக்கு. ஸோ டெல்டா எக்ஸுங்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்குது 1 2 minus 1. ஸோ ஒய்யோடது minus 4 2 minus 5 z அப்படியே இருக்கும். ஸோ minus 2 1 minus இதுக்கு என்ன கிடைக்கும். ஸோ 1 into 2 into minus 4 minus 8 minus 5 into 1 plus 5. Minus of minus become plus. So minus into minus plus 4. So 2 into minus 4 minus 18 minus into minus plus 1. So minus 2 into in the column throw poichna 2 5s are 10. So minus 10. So minus into minus plus 1 into 2 2. So plus. So 1 into 8 minus 8 plus 5 minus 3. So plus 4 minus 8 plus 1 minus 7. So minus 2. So minus 10 plus 2 become minus 8. So minus 3 minus 28 plus 16. So ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு minus 31 plus 16. So minus 15. So delta x ஓட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு minus 15. இப்போ அதே மாதிரி நம்ம டெல்டா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய்ங்கும் போது ஒய்யோட மட்டும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் என்ன ஆகும் 3 1 2 ரிப்ளேஸ் பண்ணும்போது 1 2 minus 1 c வந்து அப்படியே இருக்கும். ஸோ minus 2 1 minus இதை வந்து நம்ம டெல்டா ஏன்னு எடுத்துக்கணும். நம்ம ஏபிசி எடுத்துருக்காட்டிக்கு இது டெல்டா ஏ, இது வந்து டெல்டா பி. ஸோ 3 2 into minus 4 minus 8 minus 1 into minus 1 become plus 1 minus 1. ஸோ இந்த காலம் இது போச்சுன்னா minus 4 minus 2 minus 2. So minus 1 plus minus 4 minus 1 minus 4.
minus 7 minus 1 into minus 6 minus 2 into minus 1. So 3 7s are minus 21 plus 6. So minus into minus plus 10. So minus 21 plus 16. அப்போ நமக்கு கிடைக்கிற minus 5. இப்போ டெல்டா பியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு minus 5. இப்போ அதே மாதிரி டெல்டா சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து மாறாது 312, y வந்து minus 4 2 5, z வந்துட்டு 1 2 minus 1. ஓகே, அப்போ என்ன ஆகும் 3 into minus 2 minus 10. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ minus 1 minus 4. ஸோ minus 1 minus 4 plus 1 into இந்த காலம் இது போயிடுச்சுன்னா 5 minus 4. So 5 minus 3 into minus 12 plus 4 into minus 5 plus 1 into 1. 36 minus 20 plus 1. செக் பண்ணிக்கலாமா? 3 1 2 minus 4 minus 4 sorry minus 5 வரணும். ஓகே, ஸோ minus 2 plus 10 minus 1 minus 4 minus 5 minus 4. ஸோ minus 5 minus 4. அப்போ இங்கே minus 9 ஆகிடும். ஸோ இங்கே minus 5. ஸோ இங்கே என்ன ஆகிடும் plus 8. So 3 8s are 24 minus 20 plus 9. எவ்வளோ கிடைக்குது நமக்கு 24 plus 9 33 minus 20. இப்போ நமக்கு டெல்டா எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு நமக்கு 15 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல் கிடைக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல் கிடச்சா தான் கரெக்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 3 தான் கிடைக்கும். அப்படின்னா நம்ம இங்கே ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்னன்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் என்னது 3 1 2, ஒய் என்னது minus 4 2 minus 5, அண்ட் சி வந்து 1 2 minus 1. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 3 minus 2 minus into minus plus, so 3 5s are 10 minus into minus plus 4. So in the column indra poichina 1 into minus 1 minus 1, 2 into 2 minus 4 plus 1. So 1 into minus 5 minus 5, 2 into 2 minus 4. So inga enna kedikkum minus 4. Suppose 3 into 8 plus 4 into minus 5 plus 1 into minus 9. So 3 8s are 24 minus 20, so minus 9. So இப்போ என்ன கிடைக்குது 24 minus 29, ஸோ வந்து minus 5. இப்போ டெல்டா சி என்ன கிடைச்சிருக்கு minus 5. இப்போ நம்ம இதிலேருந்து ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது டெல்டா ஏ பை டெல்டா. டெல்டா ஏ எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு மைனஸ் 15, டெல்டாவோட வேல்யூ மைனஸ் 15. டெல்டாவோட வேல்யூ நமக்கு மைனஸ் 15, இதுவும் மைனஸ் 15 அதுவும் மைனஸ் 15. நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1 டைம்ஸ். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டெல்டா. ஸோ பி என்ன கிடச்சிருக்கு -5 டிவைடட் பை -15. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 5s are 5, இங்கே 3 5s are 15. ஸோ அப்போ 1/3. ஸோ பி என்ன கிடச்சிருக்கு 1/3. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சி பை டெல்டா, தட் இஸ் டெல்டா சி என்ன கிடச்சிருக்கு -5. ஸோ -5 கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் -5 பை -15. ஸோ இதுவும் என்ன கிடைக்கும் நமக்கு 1/3.
இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன வேணும், XYZ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம XYZ டெரைவ் பண்ணணும். ஸோ A is equal to என்னது 1/x. therefore 1/x is equal to 1. X is equal to 1. B என்னது 1/3. so 1/y is equal to 1/3. so from this y is equal to 3. so 1/z equal to 1/3. therefore z equal to 3. நமக்கு XYZ ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு.